இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இதில் மில்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொஞ்சம் மில்க் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது க்ரீமியாக இருக்கிறபோது இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான நட்ஸு, அப்புறமேட்டு நான் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து தூவி விட்றேன். தூவி விட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது தென்படும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறமேட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான அகர் அகர் கஸ்டர்ட் புட்டிங் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.